விளக்க ஒன்று ஏற்றி வச்சுன்னா நம்ம ஆரம்பிக்கிறோம் எல்லாருமே. அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விளக்காகப்பட்டது என்ன மாதிரியான விளக்கு நம்ம எல்லாரும் வீட்டில் ஏற்றுறோம்? எல்லாரும் வீட்டில் விளக்கேற்றுறீங்களா? என்ன விளக்கேற்றுறீங்க எல்லாரும்? காமாட்சி விளக்கு அதான் ஏற்றுறீங்க எல்லாரும். வேற எதுவும் ஏற்றுறீங்க? அகல் விளக்கு. சரி, பொதுவாக காமாட்சி விளக்குன்னே வச்சுப்போம். அந்த காமாட்சி விளக்குல எங்கேயாச்சும் காமாட்சியை பார்த்துருக்கீங்களா நீங்க? ஒரு சில கேள்விகள் சங்கடப்படுத்துற மாதிரி கிண்டலுக்கு நிறைய ஆளாகிட்டு இருக்கு. அடுத்தவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்மளை நாமளே காப்பாற்றிக்கின்ற சூழ்நிலையில இன்னைக்கு நம்ம எல்லாம் இருக்கோம். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்வம் குறையுமே சொல்லுவாங்க. எதை நடந்தாலும் நமக்கு என்னன்னு சொல்லிட்டு எங்கன்னா ஒரு வாரமாக உட்காந்து வேடிக்கை பார்க்கறது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா விசேஷத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னு வச்சுங்களேன், மண்டபத்தில் ஒரு நுழையும் போது ராத்திரி நேரத்தில் போகிறோம், காலையே வைக்க முடியாது. யார் யார் எங்கே தலை வச்சுட்டு இருக்காங்க, எங்கே கை கால் வச்சுட்டு இருக்காங்கன்னே தெரியாது. மண்டபம் ஃபுல்லாக நிறைஞ்சு படுத்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு கல்யாண மண்டபத்துக்கு போனோம்னா கல்யாண மண்டபம் காலியாக இருக்கு. எங்கடா சொந்தக்காரன் மாமா மச்சாவெல்லாம் காணணும், எல்லா ரூம் எடுத்துட்டு போய் படுத்துட்டு இருக்காங்க. காலம்பரம் வருவாங்க. அது எதுக்கு முதல் நாள் ராத்திரி வந்துட்டு எதுக்கு ரூம் எடுத்து தங்கிட்டு மறுநாள் காலம்பரம் வருவாங்க. நேராக காலம்பரே கல்யாணத்துக்கு வந்துட்டு போனார்ல. ஒருவர்கள் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நாம தீர்மானம் பண்றது கிடையாது. இறைவனாகப்பட்டவர் அவர் தீர்மானம் பண்ணி அனுப்புறார். 1000 சண்டை சிச்சரவுகள் இருந்தாலும் இவர் தான் உனக்கு அண்ணா, இவர் தான் உனக்கு மாமா, இவர் தான் உனக்கு மச்சா அப்படின்னு சொல்லிட்டு உறவுகளை அவர் தான் தீர்மானம் பண்றாரு. நட்பை வேணா நம்ம தீர்மானிச்சு நம்ம யார் நமக்கு நட்பு வேணும் வேணாம் முடிவு பண்ணிக்கலாம். உறவு என்னைக்குமே நம்ம வேணாம் முடிவு பண்ணவே முடியாது. ஜனனத்திலேருந்து மரணம் வரைக்கும் அதுதான் நமக்கு எல்லாமே. நம்ம பேசணும் பேசல அதெல்லாம் 2ஆம் பட்சம். ஆனா உறவுகள் என்னன்னு கேட்டீங்கன்னா இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு உறவுன்றது நமக்கு ஜனனத்திலேருந்து மரணம் வரைக்கும் நம்ம கூடவே இருக்கணும். ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம், என்னதான் ரொம்ப உறவுகாரங்களா இருந்தா கூட அந்த நேரத்துக்கு போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்துடும். அப்புறம் என்ன இருக்கு, வெளியில போறோம், அடுத்தவங்களுக்கு பத்திரிகை கொடுத்து கூப்பிடுறது, நமக்கு பத்திரிகை கொடுத்து கூப்பிடுறது என்ன வித்தியாசம்? ஒண்ணுமே கிடையாது. அவரு அந்த நேரத்துக்கு வராரு, கவரை கொடுக்குறாரு, சாப்பிட்றாரு, போறாரு. நம்மளும் அந்த நேரத்துக்கு போறோம், உட்காடுறோம், மேல இல்லாம இருக்கிற கீழே என்ன உட்காந்து எல்லாத்தையும் பார்த்து பேசிட்டு நம்ம பாட்டு போயிடுறோம். எதுக்காக எங்கேயோ சுற்றி பூஜை ஆகிறத கல்யாணத்துக்கு கொண்டு வந்து கேட்டீங்கன்னா ஒரு சில நேரங்களில் தவிர்க்க முடியாது. நிறைய கல்யாணத்துக்கு எல்லாம் போக வேண்டிய சூழ்நிலை வரும். உங்களோட குல வழக்கம் என்ன, உங்களோட சம்பிரதாயம் என்ன, நீங்க எப்படி திருமணம் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னா அதெல்லாம் மறந்து போச்சுங்க. யாருக்கும் ஞாபகம் இல்லை. சரி, பெரியவங்க யாரெல்லாம் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. எனக்கு மாமியாருக்கு ஒத்து வராதுங்க. நான் அவங்களுக்குலாம் பேசுறது இல்லை. நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க. அந்த பாட்டியோட போய் கேட்டேன்னு வச்சுங்க, பாட்டியம்மா என்ன பாட்டியம்மா நம்ம பேச்சே கேட்க மாட்டேங்க சாமி, நீங்க பண்ணுங்க புரிஞ்சுச்சு. அதாவது ஒரு சமாச்சாரம் இருக்குன்னு வச்சுங்க, அந்த ஒரு வீட்டில் ஒரு பாத்திரமே இருக்கு அப்படி போய்ப்போம். அந்த பாத்திரத்தை அப்பப்போ எடுத்து உபயோகப்படுத்திட்டு இருந்தாதான் அந்த பாத்திரத்தினால என்ன நல்லா உபயோகம் நமக்கு நடக்குது, அதில் என்ன நல்லா சமையல் பண்ணால், எந்த சமையல் பண்ணால் அதில் ருசியாக இருக்கும், எது சமையல் பண்ணால் அதில் ருசி இருக்காதுன்றதுலாம் தெரியும். அதை உபயோகப்படுத்தாமல் கொஞ்ச நாள் இங்கே வச்சிருப்போம். அப்புறம் ஒருத்தர் சொல்லுவாங்க அது எதிராக எதுவுமே இல்லாமல் தூக்கி மேலே போடு, அங்கேயிருந்து மேலே போகும். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொல்லுவாரு அப்படி வெளியில் போட்டுறாங்க, ஏன்னா என்ன அடைச்சிட்டு அப்படின்வாங்க. ஒரு சமூகத்தோட பழக்க வழக்கங்கள், சாஸ்திரம் சம்பிரதாயம் சொல்லிட்டு 2 இருக்கு. சாஸ்திரம்ங்கிறது எழுதப்பட்ட விதி, இதை யாராலையும் மாற்ற முடியாது, அது இறைவனால் அனுப்பப்பட்டது. சம்பிரதாயங்கிறது வீட்டுக்கு வீடு ஒவ்வொரு முறையா இருக்கும். மளிகை ஜாமான் போய் ஒரு கடையில் வாங்குறோம், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சமையல் பண்ணிக்கலாம். ஆக மொத்தம் அரிசி பருப்பு புளி எல்லாம் அதே தான். வாங்கிட்டு சமைக்கிறவங்க நம்மளோட கை பக்கத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச மாதிரி சமையல் பண்றோம். அதனால சம்பிரதாயங்கள் உங்க குல வழக்கங்களை தயவு செய்து நீங்க விட்டுறாதீங்க. ஏதோ ஒரு படத்துல கவுண்டமணி செஞ்சு சொல்ற மாதிரி இப்ப நானும் சொல்றேன். இன்னைக்கு யாரு பேசினாலும் இந்த பூஜை முடிஞ்ச கையோட எல்லாரும் வீட்டுக்கு போங்க. உங்க குலதெய்வ ஆராதனை எல்லாம் நீங்க எப்படி பண்ணுவீங்க? பொண்ணு கொடுக்கறது, பொண்ணு எடுக்கிறதா இருந்தா என்ன வழக்கம், மொட்டை அடிக்கிறதா இருந்தா எப்படி வழக்கம், குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்கிறதா இருந்தா என்ன வழக்கம், அதுலேயே 1க்கு மேற்பட்ட மருமகள்லாம் இருக்கும் போது யாரு பொங்க கூடையை தூக்குறது, அவங்க பையனுக்கு மொட்டை அடிக்கிறதா தான் யார் தூக்குறது, அந்த மாதிரி சமாச்சாரங்கள் எல்லாம் பெரியவங்கிட்ட உட்காந்து அவங்க சொல்ல அதை ஒரு டைரியில எழுது. தயவு செய்து டைரியில எழுதி நீங்க அடுத்து யார் தெளிவா இருந்தவங்களா உங்கள்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கி எதுவும் பண்ணணும்னா நேராக கொண்டு போய் பூஜை அறையில் வச்சிருக்கேன். அதுக்கு அடுத்து வரவங்க என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா அதுல பார்த்துக்கலாம். ஏன்னா இது என்ன ஒன்று, நம்மளோட என்ன சொல்றது ஈகோ ப்ராப்ளம்னால நம்ம எல்லாத்தையும் விட்டுறோம். பின்னாடி வரவங்களுக்கு இன்னிலேருந்து நீங்க நம்ம எனக்கு எதை பத்தி கவலை இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஒரு 3 தலைமுறை கழிச்சு என்ன நடக்குன்னே தெரியாது. குத்துவிளக்கெல்லாம் ஓட தள்ளிட்டு வெளிவத்தி கூட எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சரிங்களா? அதனால இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். பேசுறோம் பேசல அதெல்லாம் வேற. எங்க வீட்டில் எனக்கு எங்க சித்தப்பாக்கெல்லாம் சண்டை நிறைய நடக்கும். ஆனா கோயில்ல பூஜைன்னு சொல்லி போயிட்டா அவர் என்ன சொன்னாலும் நான் செய்வேன், நான் என்ன சொன்னாலும் அவர் செய்வார். அது வேற சமாச்சாரம். அதே போல நீங்க எல்லாரும் எல்லாத்தையும் அவசியம் தெரிஞ்சுக்கணும். இப்ப காமாட்சி விளக்குக்கு வருவோம். யாருன்னா காமாட்சியை பார்த்துருக்கீங்களா? அதுல
விளக்குல இருக்கு. இப்பதான் காமாட்சி போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா அட்டலட்சுமி இருக்கும், மகாலட்சுமி இருக்கும், கஜலட்சுமி இருக்கும், இல்லைன்னா விநாயகர் இருக்கும். இப்ப இன்னும் வேற வேற எல்லாம் வந்திருக்கு, அது வேற. ஆனா எதனால அந்த காமாட்சி விளக்கு அப்படின்னு சொல்லி வச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே விளக்கேற்றதுக்கு ஒரு விதிமுறைகள் இருக்கு. முதல்ல விளக்கு நல்லா சுத்தமா தேய்ச்சி கழுவிடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், அதுல பொட்டு வைக்கிறீங்களா? பொட்டு வச்சுட்டு அப்புறம் என்ன முதல்ல ஊத்திடுறீங்க. அதுக்கப்புறம் திரி போடுறீங்க. அதுக்கப்புறம் பத்த வைக்கிறீங்க, தீய வைக்கிறீங்க. ஓகேவா? இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு, அதெல்லாம் அலங்காரம் முடிஞ்சிருச்சு. எண்ணெய், திரி, தீ. எங்க மூர்த்தி வேகமா சொல்லுங்க. எண்ணெய், திரி, தீ. எப்படி? எண்ணெய், திரி, தீ. அதாவது யாரு திருத்தணும்? விளக்கேற்றவங்க திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பிரார்த்தனை பண்ணிக்கணும். எதுக்காக? அவங்க எல்லாம் கெட்டவங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஆண்டவரோட படைப்புல இருந்து பாத்தீங்கன்னா வெளிச்சம், இருள். இந்த இருளுங்கிறது இருட்டு. இதை பார்த்தா பயமா இருக்கும். ஆனா அது இருட்டுங்கிறது ஒரு கிடையவே கிடையாது. வெளிச்சத்தோட பற்றாக்குறை மட்டுமே தான் இருட்டு. அந்த இருளுங்கிறது மாயைன்னு சொல்லுவாங்க. நம்ம கொண்டு இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள். நான்லாம் நல்லவன் தான் சாமி, நீங்க வேற என்ன அப்படி சொல்றீங்க அப்படின்னு கிடையாது. ஆண்டவரோட படைப்புல எல்லாருக்குமே 2 குணம் உண்டு, நல்ல குணம், தீய குணம். இதுல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எதை அவர் அதிகமா கையாளுறாரோ அதுதான் அவர் பெயர். தீயதை அதிகமா கையாண்டார்னா அவர் தீயவர், நல்லதை அதிகமா அவர் கையாண்டார்னா அவர் நல்லவர். அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல எனக்குள்ள எங்கேயோ ஒரு மூலையில இருக்கக்கூடிய அந்த தீய விதமான எண்ணங்கள் எல்லாம் நீ விலகி இந்த விளக்காகப்பட்ட எப்படி பிரகாசமா இருக்கும், அதே போல நானும் என்னை சார்ந்தவங்களும் என் சமூகத்தை சார்ந்தவங்களும் இன்னைக்கு நல்லா பிரகாசமா எந்த விதமான மாறின்னு சொல்லக்கூடிய இருள மாறாம இருக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்றோம். யாரை பிரார்த்தனை பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காமாட்சி அப்படிங்கிற அந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணுவோம். எதனால அப்படின்னு கேட்டோம்னா, இப்ப இருக்கக்கூடிய காமாட்சி அப்படிங்கிற ஆலயம் இன்னைக்கு நல்லா ஜெகஜோதியா பிரகாசமா இருக்கு. இதே ஆலயமாகப்பட்டது ஒரு காலத்துல வழிபாடு பண்ண முடியாத அளவுக்கு இருள் சூழ்ந்து அந்த இடத்துல துர்தேவதைகள் எல்லாம் இருக்கு. அப்படியாகப்பட்ட சூழ்நிலையில அந்த பக்கம் முதல்ல ஆதிசங்கரர் அந்த பக்கம் வரும்போது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவர்கிட்ட போயிட்டு, ஐயா இந்த இடத்துல ஒரு அம்பிகையோட ஆலயம் இருக்கு, அந்த ஆலயத்துல எந்த விதமான வழிபாடுகளும் பண்ண முடியாம அங்க வந்து பார்த்தீங்கன்னா தீயவர்கள் கூடாரமா ஆயிடுது. இப்பெல்லாம் தீயவர்கள்னா நம்ம என்ன சொல்றது, இந்த தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள்லாம் வச்சுட்டு போனா வந்தா கல் எடுத்து அடிக்கிறது போறது வர்றது இதுதான் சொல்லுவோம். அந்த காலத்துல தீயதுன்னு கேட்டீங்கன்னா துர்சக்தியே இருக்கு, அதை நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம எங்கன்னா போனோம்னா நம்மளை விரட்டும், பயமுறுத்தும். அது மாதிரி தீய சக்திகள்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே சரி, உடனே என்ன பண்றாரு, அங்க போற இவரோட தப்போ புலர் இதெல்லாம் நல்லா நீங்க நினைச்சுக்கணும். சமையல் பண்ணும்போது நீங்க என்ன சமையல் பண்ற, அவங்க சமையல் பண்ணா நல்லா ருசியா இருக்குன்னா கை பக்குவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில கடையில துணி எடுத்துட்டு போய் நம்ம எடுத்தோம்னா அடுத்தடுத்து விசேஷங்கள் வரும், அதுதான் கை ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. பூஜை பண்றவங்களுக்கு என்ன விதமான பலன் இந்த இடத்துல சுவாமி கொடுத்துருக்கேன்னா தப்போ பலன் சொல்லுவாங்க. அவர் நித்தியமும் வெளியில பூஜை பண்றது இல்லாம அவருடைய இல்லங்கள்ல அவர் ஆத்மார்த்த பூஜை சொல்லக்கூடிய பூஜை செய்து அவருடைய தப்போ சக்தியெல்லாம் அதிகமாகிறதுக்காக ஜபங்கள் எல்லாம் நிறைய செய்து அந்த ஜபசக்தியின் மூலியமாக பொது காரியங்கள் பொது பூஜைகள் செய்யும் போது அந்த சக்தியாகப்பட்டதை அவர் அந்த பூஜையை கொண்டு போய் செலுத்துறாரு. அப்படியாகப்பட்ட முறையிலே அந்த ஆதிசங்கரர் அவருடைய தபோ சக்தியின் மூலியமாக அந்த காமாட்சி அம்பிகையின் ஆலயத்திற்கு வந்து அங்க இருக்கக்கூடிய துர்சக்தி எல்லாம் நீக்கி முதல் அந்த இடத்துல ஒரு விளக்கு ஒன்று வைக்கிறார். அந்த விளக்கை வச்சு என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, அதுல 3 விதமான தேவதைகள் ஆவாகனம் செய்யறாரு. இன்னைக்கே நீங்க ஒரு தீபத்தை பாத்தீங்கன்னா நல்லா கூர்ந்து கவனிக்கணும். தனிமையா இருக்கும் போதும் எந்த விதமான காற்று தொந்தரவுல இருக்கும் பாத்தீங்கன்னா 3 அடுக்கு தெரியும். அதுல அந்த தீபத்துல 3 அடுக்கு தெரியும். என்னென்னா கேட்டீங்கன்னா, துர்கா, லட்சுமி, சரஸ்வதி சொல்லக்கூடிய முப்பெரும் தேவியரை அந்த தீபத்துல ஆவாகனம் செய்து அதற்கு அதிதேவதையா என்ன பண்றாரு, காமாட்சி என்பதால அந்த இடத்துல ஆவாகனம் செய்யறாரு. அப்ப அவர் பிரார்த்தனை செஞ்சுக்கிறார். என்னன்னு, இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஆலயமாகப்பட்டது எப்படி துர்சக்தியின் மூலியமாக சூழ்ந்து எந்த விதமான வழிபாடுகள் ஆராதனைகள் எல்லாம் பண்ண முடியாம இருந்து அதுக்கப்புறம் இந்த தீபத்தின் மூலியமா ஏற்றுறதுக்கு அப்புறம் இந்த இடம் எப்படி பிரகாசமா இருக்கோ அதே போல உன்னை பிரார்த்தனை செய்து எங்கெங்கெல்லாம் தீபம் ஏற்றுறாலோ அந்த இடங்கள் எல்லாமே நல்லா பிரகாசமா அவளுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் கொடுத்துட்டு சொல்லிட்டு சுவாமியாகப்பட்டவர் நமக்கெல்லாம் சேர்த்து அப்பவே யாரை பிரார்த்தனை பண்ணாரு, காமாட்சி அம்பிகைய பிரார்த்தனை பண்ணிட்டாரு. அதனாலதான் அந்த இடத்துக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம், காமாட்சி விளக்குன்னு சொல்றோம். இனிமேல் யாருன்னா அவங்களை கேட்டானாலோ இல்ல இதை கேட்டுட்டு நீங்க போய் அவளை கேள்வி கேட்க கூடாது, அவங்களுக்கு தகவலை சொல்லணும். உனக்கு தெரியுமா எல்லாத்தையும் போய் கேட்க முடியாது, இந்த விளக்கேற்றதுனால இதெல்லாம் பலன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க.
நம்ம பாட்டுக்கு உனக்கு தெரியுமா எங்கேயோ போய் கேட்டு வந்துட்டு நம்மளை கூட இம்சை பண்றான் அப்படின்னுவாங்க. அதனால எல்லாத்தையும் சொல்லணும். இந்த பூஜைகள் சொன்னோம் பார்த்தீங்களா, பூஜைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனாதி காலம் தொட்டு மனித ஜீவராசிகள் இருக்கும் வரை 3 விதமான பூஜைகள் தான் எல்லாமே. இது நீங்க எங்க போனாலும் சரி சுத்தி சுத்தி இதே தான் வருமே தவிர வேற எதுவுமே வராது. அது என்ன மாதிரியான பூஜைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருவ வழிபாடு, உருவ வழிபாடு, உருவ வழிபாடு. அருவம், உருவம், உருவம். அருவம்னா யாருக்குமே தெரியுமா? அருவங்கிறதுலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா தெரியாது, யாருக்குமே தெரியாது. தெரியாதுதான் பூஜை. அருவ வழிபாடுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, பஞ்சபூதங்களை எல்லாம் தனித்தனியாக ஆராதனை செய்வது அருவ வழிபாடு. பஞ்சபூதங்கள்ல என்னென்ன? நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இது ரொம்ப விசேஷமா எதுன்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு தான். இந்த நெருப்பு ஆகப்பட்டது எல்லாத்து கூடவும் இருக்கு. காற்றுல குளிர் காற்று இருக்கு, அனல் காற்று இருக்கு. மண்ணுல குளிர்ச்சியான மண் இருக்கு, சூடான மண் இருக்கு. கல்லையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குளிர்ச்சியான கல் இருக்கு, சூடான கல் இருக்கு, எல்லாமே இருக்கு. இதுல ஆகாயத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மழை கொடுக்கக்கூடிய மேகங்கள் இருக்கு, மின்னலை தரக்கூடிய மேகங்கள் இருக்கு. அதனால இந்த அக்னி ஆகப்பட்டது அவ்வளவு சிறப்பு. இந்த பூமியோட புவியிருப்புல நீங்க எவ்வளவுதான் இடம் இல்லாத பொருளை போட்டாலும் அது கீழே வந்துடும். ஆனா சின்ன ஒரு தீபம் ஏற்றினாலும் சரி, பெரிய ஜுவாலையானாலும் சரி, புவியிருப்பை நோக்கி மேல ஒன்று போய் கேட்டீங்கன்னா இந்த தீபம் தான். அப்ப இந்த தீபங்களை தான் வழிபாடு. இந்த அக்னி வழிபாடு எப்படி எல்லாம் பண்றோம்? நம்ம தீபம் ஏற்றுறது மூலியமா வழிபாடு பண்றோம். இந்த மாதிரி யாகங்களை வழிபாடு பண்றோம். தினமும் நம்ம ஒரு இடத்துல வழிபாடு பண்றோம். பூஜை அறையை தவிர வேற ஒரு இடத்துல அக்னி எந்த இடத்துல வழிபாடு பண்றோம்? சமையல் அறையில. கரெக்டா ஞாபகம் வச்சுருக்காங்க. அன்னபூர்ணி அவங்க வீட்டுல இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனால ஞாபகம் வச்சுட்டு இருக்காங்க. டெய்லி வீட்டுக்கு நேராக பூஜை முடிச்சுட்டு நேராக சமையல் போனோம்னா அன்னபூர்ணி நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாம் அண்ணாமலையார பிரார்த்தனை பண்ணிடணும். அக்னி சுரூபமா இருக்க. அதனால இந்த மாதிரி அக்னிகளை எல்லாம் வழிபாடு பண்றது ஒரு வழிபாடு. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நீர் வழிபாடு. நீர் எங்கெங்கெல்லாம் நம்ம வழிபாடு பண்ணுவோம்? புண்ணிய ஸ்தலத்துல எல்லா இடத்துலையும் நீரை வச்சு வழிபாடு பண்றோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி பெருக்கு, இந்த மாதிரி விசேஷ நாள், ஆட்டு திருநாள், இந்த மாதிரி நாட்களில் நீர்நிலைகளை வச்சு பூஜை பண்ணுறோம். கணத்தடிகளை போய் வச்சு பூஜை பண்ணுறோம். நம்ம குளத்தங்கரையில் வச்சு பூஜை பண்ணுறோம். பொங்கலுக்கு மறுநாள் கரு பொங்கல் சொல்லிட்டு அந்த இதில் காக்காப்படி கண்டுபிடி ஒரு சிலர் வழக்கம் வச்சிருக்காங்க. ஒரு சிலர் குளத்தங்கரையில் போய் வச்சு பண்ணுவாங்க. தீர்த்தவாரி உற்சவங்கள் இதெல்லாம் பண்ணுறது. இது எதுக்காக கேட்டிங்கன்னா, ஜலத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு எல்லாம் சுவாமியாக ஆகப்பட்டவர் அவருடைய அருளாசி கிடைக்கணுன்றதுக்காக நீராகப்பட்டது வச்சிருக்காங்க. அதனால தீர்த்தவாரிக்கெல்லாம் சுவாமி இங்கேருந்து எங்கெங்கேயோ குளம் எங்கே இருக்குது, குட்டை எங்கே இருக்குது, ஆறு எங்கே இருக்குது, கடல் எங்கே இருக்குன்னு போகிறார். ஏன்னா நாமெல்லாம் நடக்கிறோம், வெளியில் வந்து சுவாமியெல்லாம் பார்க்குறோம். அந்த ஜலத்திலே இருக்கக்கூடிய ஜீவராசிலாம் வெளியில் வந்துட்டுனா அதனோட உயிரை அங்கேருந்து போயிடும். அப்போ சுவாமி என்ன பண்ணுறார்? நேராக சுவாமி அங்கே போயிருக்கார். நான் வந்து அங்கே இருக்கேன், நீ என்ன அங்கேருந்தே பார்த்துக்கோ அப்படின்னு. அதனால தான் கிட்ட பரமாத்மா வந்து சொல்கிறார் என்னன்னு, என்னை நோக்கி நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் உன்னை நோக்கி 10 அடி எடுத்து வைக்கிறேன். நான் ஒரு அடி எடுக்கிறதே பெரிய வேலையாக இருக்கு. வீட்டில் இந்த வேலை அந்த வேலை அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்கிறோம். இதெல்லாம் ரொம்பவே தப்பு. மாணிக்கவாசகர் சொல்றார், நாம எல்லாம் போய் சுவாமி பார்க்கறதுக்கு அருகதையே கிடையாது. சுவாமி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் நாம போய் பார்க்கணும். 10 வருஷம் போய் நீ 11வது வருஷம் இந்த பூஜைக்கு இங்கே நடக்குதுன்னா அதுக்கும் சுவாமி தான் காரணம். சிவபுராணம் எல்லாம் படிப்பீங்கல்ல, எங்க சொல்லுங்க, சிவன் அவன் என் சிந்தையுள், சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தான் வணங்கி. சுவாமியா ஆகப்பட்டவர் நம்மளுடைய ஹதயத்துல வந்து நான் உனக்கு காட்சி கொடுக்கணும், நீ கிளம்பி வா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம இங்கேருந்தே போக முடியும், சுவாமியை பார்க்க முடியும். இல்லைன்னா நம்ம இங்கேருந்தே பிளான் பண்ணுவோம், 5000 ரூபாய் வீடியோ போச்சு பஸ்ஸு, இத்தனை கோயில் கூப்பிட்டு போறாங்க, வா கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு கிட்ட போவோம். எதனா ஒரு கோயிலுக்கு தரையை போட்டுருவாங்க. ஒரு 10 நிமிஷம் அவங்க இருந்து பார்த்துட்டு போலாம் நம்ம நினைப்போம். பக்கத்தில் உள்ளவர் சொல்றாரு, இங்கே இருந்தால் அடுத்த கோயிலும் பார்க்க முடியாதியா, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுவார். நாம சுவாமியை பார்க்கணும்னு நினைச்சு கிட்ட வரைக்கும் போயிட்டோம், ஆனால் திரையை போட்டு சுவாமி நமக்கு காட்சி கொடுக்கல. அப்ப என்ன, அந்த மூர்த்தி ஆகப்பட்டவர் நம்மளை பார்க்கறதுக்கு தயாரா இல்லை. அதனால இந்த வழிபாடுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட ஆசீர்வாதத்துக்கு பேர்ல தான் வழிபாடு. இந்த நீர் வழிபாடு ஆகப்பட்டது இந்த இடத்துல ஒரு இடத்துல இருக்கு சொல்றாங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பஞ்சபூதங்கள் எல்லாமே தனித்தனியா வழிபாடு பண்ணதுனாலதான் அந்த காலத்துல இயற்கை ஆகப்பட்டது நமக்கு எல்லா விதமான சௌகரியங்களையும் செஞ்சு கொடுத்தது. மண்ணை மதிச்சோம், மண்ணு நம்மளே மதிச்சு நமக்கு எல்லாத்தையும் கொடுத்தது. இன்னைக்கு நம்ம மண்ணை அவமரியாதை பண்ற விதமா எல்லாத்தையும் அதில் கொண்டு போய் கொட்டுறோம், தண்ணியில கொட்டுறோம், எல்லாத்தையும் கலந்து விடுறோம். மரத்தெல்லாம் வழிபாடு பண்றது முட்டாள்தனம் சொல்லி சொல்லியே பாலுள்ள மரங்களை எல்லாத்தையும் அழிக்கணும். ஆலமரம், அரச மரம், அத்தி மரம், வேப்ப மரம், இந்த மாதிரி பாலுள்ள மரங்கள் எல்லாமே மழையை தரக்கூடியது, அனலை வந்து